அதனாலதான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம், நமக்கு தேவையில்லை. மதுவையும் பரோட்டாவையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு பரோட்டா சாப்பிடணுமா? சாப்பிடவே கூடாது. நிச்சயமா சாப்பிடக்கூடாது. நான் ஏன் அதை திரும்ப திரும்ப கிட்டத்தட்ட பெரிய விமர்சனமே வச்சாங்க. பரோட்டாவை எனக்கு ஒன்றும் பரோட்டாங்கிற ஒரு வார்த்தை மேலேயோ இல்ல அந்த உணவு மேல ஒரு பெரிய பழிச்சொல் கொடுக்கணுங்கிறதோ திட்டமெல்லாம் கிடையாது. அந்த பரோட்டாவுக்கான மூலப்பொருள் மைதா இருக்கு இல்லையா, இந்த மைதாவுடைய சிக்கல்களை பத்தி மருத்துவ உலகம் பல ஆய்வுகள் செய்து சொல்லிட்டே இருந்தாங்க. இந்த மைதா எப்படி வருது, ஒரு தடவை ஒரு லெக்சர்ல ஒரு பெண்கள் கல்லூரியில பேச போனப்ப மைதா எப்படி வருதுன்னு தெரியுமான்னு கேட்டா பல பேர் ஒரு கிழங்குல இருந்து வருதா, உருளைக்கிழங்கு மாதிரி ஒரு கிழங்குல வருமா, அவங்களுக்கே தெரியல. கோதுமையை பட்டதீட்டி அதுல இருக்கக்கூடிய நல்ல பொருட்கள் எல்லாம் நீக்கிட்டு வெறும் மாவு தாண்டா மைதாங்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. அப்புறம் அந்த மைதால அலாக்சான்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த அலாக்சான்ங்கிறது நேரடியா கணையத்தினுடைய பீட்டா செல்களை அழிக்கக்கூடியது அப்படிங்கறத நான் படித்த காலத்திலிருந்து என்னைக்கு நான் அதை படிச்சனோ அதே நேரத்துலதான் மதுரை மருத்துவக் கல்லூரியில ஒரு கார்டியாலஜிஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்தாரு. மதுரையை சுத்தி பரோட்டா மிக அதிகம், இந்த பரோட்டா சாப்பிட்றதுனால 2 பிரச்சனை, ஒன்னு சர்க்கரை கூடுறது, அதிக அளவுல மாரடைப்பு இங்க வர்றதுக்கும் அது காரணம்னாரு. அந்த செய்தியும் அலாக்சான் மிகப்பெரிய அளவுல அதுல இருக்கு. அந்த அலாக்சான் நேரடியா கணையத்தை தாக்கக்கூடியதுன்னு படிச்சதுக்கு அப்புறம் தான் வேணாண்டா இந்த மைதா வேண்டாம். ஏன் வேண்டாம் அப்படின்னோம்னா 2 காரணம். ஒண்ணு, இந்த பரோட்டாவை தயாரிக்கிறதுக்கு அவங்க இடுபொருளா சேர்க்கிற மைதா, அப்புறம் இந்த பரோட்டாவோடு சேர்த்து சாப்பிடக்கூடிய பொருட்கள்ல சேரக்கூடிய மிக அதிகமான உப்பு, காரம், கொழுப்பு, எண்ணெய் அவசியத்துக்கு அதிகமா நீங்க ஒரு மீன் குழம்பு வைக்கும் போதோ ஒரு சாம்பாருக்கு வைக்கும் போதோ இல்ல ஏதாவது ஒரு குழம்புக்கு வைக்கிறதுக்கு பயன்படுத்துறதை விட 3 மடங்கு 4 மடங்கு இதுல சேர்க்கக்கூடிய எண்ணெய்கள். அதை நடுஇரவுல சாப்பிடுறது. அப்புறம் ஒரு ஏழை மக்களுக்கு, வெகுஜன ஒரு மக்களுக்கான எளிய உணவாக அது இருந்தது. ஏன்னா விலை குறைவு, கடுமையா வேலை செஞ்சுட்டு வர்றவங்களுக்கு டக்குன்னு வயிறை பசியாத்துறதுக்கான ஒரு விஷயமா இருந்தது. அதுல இருக்கக்கூடிய ஒரு சின்ன இனிப்பு மனதுல ஒரு கிளர்ச்சி கொடுத்தது. மைதா இனிக்கும். அந்த பரோட்டா, அதுவும் பரோட்டாங்கிறது வெறும் மைதா மாவு மட்டும் இல்ல, அதுல சக்கரை போடுறாங்க, அதுல வெண்ணெய் ஊத்துறாங்க, அதுல எண்ணெயை விட்டு முட்டையை போட்டு எல்லாம் போட்டுதான் அதை செய்யறாங்க. சோ இத்தனை விஷயம் அதுல கேடான பொருள் இருக்குங்கிறதுனால அதை சாப்பிட்றத ரொம்ப பெருமையாவும் அதை ஒரு மகிழ்ந்தும் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறதுனால அது வேண்டாம் 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 அப்படின்னு சொல்றோம். அது இத எப்பவாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம் நீங்க அப்படின்னு ஒரு நிலைப்பாடு சொல்றோம்னு வைங்களேன், அது ஏற்றுக்கொள்ளவே படாது. நீங்க மதுவுனாலும் சரி, எந்த பொருள் தீங்கு கிடைக்குமோ அதுல ஏதோ ஒரு சின்ன பயன் யாரோ ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படிங்கிறதுக்காக அதை எப்பவாச்சு கொஞ்சம்ங்கிற ஒரு வெகுஜன நிலைப்பாடுல போய் தப்பு, மிகப்பெரிய தப்பு. அதனாலதான் நான் மதுவையும் சரி பரோட்டாவையும் சரி வேண்டாம், நமக்கு தேவையில்லை. மதுவையும் பரோட்டாவையும் ஒரே ஸ்கேல்ல வச்சு அந்த அளவுக்கு, ஏன்னா அப்படி அந்த மது அளவுக்கு அது ஒரு தீங்கு இல்லதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா மது இன்னொரு வகையான அத்தனை வன்முறைக்கும் அடிப்படையான ஒரு விஷயம் மதுவா தான் நான் பாக்குறேன். அதனால அதை வேண்டாம். பல பேர் என்கிட்ட சண்டை போடுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க இத்தனை உலகம் முழுக்க மது இருந்தா எல்லாம் அவனை பற்றி நான் போயிட்டு பேசுவாங்க, அதனோட சந்தை எப்படி இருக்கு அப்படி இருக்குன்ட்டு. எனக்கு அது தேவையில்லை. 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவன் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் இல்லையா, கல்லு வேண்டான்னு. அந்த நிலைப்பாடு அவர் எப்படி எடுத்துக்க முடியும்? நீங்க அன்னைக்கு இருந்த சமூகத்துல கல் ஒரு முக்கியமான ஒரு உணவாகத்தானே இருந்திருக்கு. அதை மீறுறாரு இல்லையா, ஒரு இயல்புல இருந்து ஒரு மீறல் வருது. ஏன் மீறல் வருது? அவர் அந்த சமூகத்துல அந்த திருவள்ளுவர்ங்கிற தனி மனிதரோ இல்ல திருவள்ளுவரோடு சார்ந்து இருக்கக்கூடிய அத்தனை அறிஞர்களுமோ சேர்ந்து இதை சாப்பிட்றதுனால இது ஒரு மிகப்பெரிய சமூக தீங்கு நிகழ்கிறது அப்படின்னு நினைச்சுதானே வேணாங்கிறாங்க. அப்போ அது மாதிரி நாம சில விஷயங்களை வெகுஜன மக்களுக்கு பொதுத்தளத்தில் இருந்து சொல்வதற்கு சில குரலை ஓங்கிதான் ஒலிக்கணும். அந்த மாதிரிதான் நான் இப்ப நான் என்னுடைய மொபைல வச்சிருக்கேன் டாக்டர், அதுக்குள்ள ஒரு வீடியோ ஏதோ ஒண்ணு வருது, நான் கிளிக் பண்றேன், யூடியூப்குள்ள போறோம், கிளிக் பண்றேன். நல்ல ஒரு பசுமையான இலையில நிறைய ஆவி பறக்கிற பிரியாணி வச்சுக்கிட்டு, நிறைய கோழி எல்லாம் வச்சுக்கிட்டு அவர் ருசிச்சு வேகமா சாப்பிடறத நான் பாக்குறேன். அது உண்மையாவே அவர் வேகமா சாப்பிடறாரா இல்ல வீடியோ தான் வேகமா செஞ்சிருக்கதா? அவ்வளவு வேகமாக சாப்பிடுறது இது எப்படி சரி? தவறுதான், அதுவும் தவறுதான். அதாவது அது சாம்பார் சாதமா இருந்தாலும் சரி, பிரியாணியா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் செய்யப்பட்ட ஒரு பிரியாணியா இருக்கட்டும், என்ன வேணாலும் இருக்கட்டும், உணவு அப்படிங்கிறது பசியும் ருசியையும் தாண்டி சில விஷயம் இருக்கு.